شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி த்வாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமலான் மாதத்தில் இதுவரை 18 நோன்புகளை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த 18 நாட்களில் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அத்துணை அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த அமல்களை இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள அமல்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மீதம் இருக்கும் நாட்களில் எல்லா நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, புனிதமான இந்த ரமலான் மாதம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதற்காக வேண்டி நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் அவ்வளவு ஆச்சரியப்படுவோம். அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு வைத்திருக்கிறான். வேறு எந்த சமுதாய மக்களுக்கும் வழங்கப்படாத பாக்கியங்கள் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,24,000 நபிமார்களில் எந்த நபிமார்களுக்கும் அவர்களின் சமுதாய மக்களுக்கும் வழங்கப்படாத பாக்கியம் நமது உயிரினும் மேலான கண்மணி த்வாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய பொருட்டினால் நமக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு நோன்பை ரமலானை அறிமுகம் செய்யும் பொழுதே லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக ஆக்கியிருப்பது உங்களை பசியும் பட்டினியுமா போட்டு சாவடிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படி ஒரு நோன்பை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோங்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அப்போ ரமலானின் மூலமாக, இந்த நோன்பின் மூலமாக தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நமக்கு கிடைச்சதா இல்லையாங்கிறத நம்ம தான் பரிசோதித்து பார்க்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தக்வா, அந்த இறையச்சம் ஒவ்வொரு ஆளுக்கும் கிடைச்சதா இல்லையாங்கிறத அவங்க தான் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அல்லாஹ் அந்த தக்வாவை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க, லவ் யஅலமுல் இபாது மா ரமலான், அடியார்கள் அறிந்து கொண்டால் மா ரமலான், இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம், இந்த ரமலான் மாதம் எவ்வளவு மகத்துவம் மிக்க மாதம், இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் அடியார்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை வழங்கி இருக்கிறான் என்பதை அடியார்கள் விளங்கிக் கொண்டால் லதமன்னத் உம்மதி ஐ யகூன ஸனது குல்லஹா, சமுதாயம் எப்படி நினைப்பார்கள், ரமலான் நெருங்குதே, ஒரு மாதம் பட்னியா இருக்கணுமே, பசியா இருக்கணுமே, சிரமப்படணுமே நினைக்க மாட்டாங்க. வருஷம் முழுவதும் ரமலானா இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பார்களாம். இந்த ரமலானுடைய மகத்துவம், இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு சரியான முறையில் நாம் விளங்கி கொள்ளாததனுடைய விளைவுதான்
இந்த ஒரு மாசம் எப்போ கழியும் தெரியலையே. 29 வந்தாவே நமக்கு நாளைக்கு 30ங்கிறதுக்கெல்லாம் போறதே இல்லை. எப்படியாவது பிறையை இழுத்து கொண்டு வந்து பிறநாள் ஆக்கணுங்கிறத குறிக்கோளா நம்ம இருப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், ரமலானுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரிந்தால் ரமலான் போகணும்னு ஆசைப்படவே மாட்டீங்க. இன்னும் வரணும், இன்னும் வரணும், வருஷம் பூரா இருக்கணும் ரமலான், வருஷம் முழுவதும் ரமலான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். பிறையே வரக்கூடாதுன்னு ஆசைப்படுவீங்க, வரக்கூடாது. அன்பான பெருமக்களே, அவ்வளவு வாக்கியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹ் ரமலானில் வைத்திருக்கிறானோ அத்துணை பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்து விட்டால் ஷத்த மஅஸரஹு, சாதாரணமாக நம்ம இந்த வேலை செய்யும் பொழுது கையெல்லாம் தூக்கி கட்டுவோம் இல்லை, அதுக்கு தான் இந்த ஷத்த மஅஸரஹுன்னு சொல்லுவாங்க. கச்சை கட்டுறதும் பாங்க, கையிலேயே தூக்கி கட்டிக்கிறது. வேலை செய்யும் பொழுது ட்ரெஸ்ஸில் அழுக்கு படாமல் இருக்கிறதுக்கான ரெண்டு கையையும் மடித்து கட்டிக்கிட்டு கையிலேயே தூக்கி கட்டிடுவோம் இல்லை, வேலை செய்வதற்கு மும்முரமாக இருக்கும் பொழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்து விட்டால் நம்ம கச்சை கட்டி கொள்வார்களாம். அதாவது இபாதத்திற்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். முழு மூச்சா இபாதத்தில் இறங்கி விடுவார்களாம் ரமலான் மாதம் வந்து விட்டால். ஹதீஸில் இப்படியும் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்து விட்டால் லம் யஅதி ஃபிராஷா, அவங்க ரூமுக்கு போறதே கிடையாது, படுக்கிறதுங்கிறதே கிடையாது நாயகத்திற்கு. ஹத்தா என் சலக, ரமலான் மாதம் முடிகின்றவரை அவங்களுக்கு பெட்ரூம்னா என்னன்னு தெரியாது. முழுக்க முழுக்க இபாதத்து தான், முழுக்க முழுக்க இபாதத்து, வணக்க வழிபாடுகளில் நாயகம் அவர்கள் மூழ்கி விடுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் சஹாபாக்கள் இந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள், ரமலான் மாதம் வந்து விட்டால் தகையர லௌனுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய முகமே மாறிடுமா, நிறமே மாறிடுமா. ரமலான் மாதம் வந்துட்டா ரசூலுல்லாஹ்வுடைய நிறமே முகமே மாறிடுமா. இந்த ரமலான் மாதத்தை எப்படி கழிக்கிறது, இந்த ரமலான் மாதத்தை எப்படி அமல் செய்வது, அதுல முழு கவனத்தையும் செலுத்தி விடுவார்கள். வகசுரத்து ஸலாத்துஹு, ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகைகள் எல்லாம் அதிகமாக ஆகிவிடும். வபுதல்லஹு ஃபித்துஆஇ, ரொம்ப துஆல ஈடுபட ஆரம்பிச்சிருவார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் மாதம் வந்து விட்டால் அதிகமாக தொழ ஆரம்பித்து விடுவார்கள், அதிகமாக துஆவிலே ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் நாயகத்தை பற்றி சொல்வார்கள். அன்பான பெருமக்களே, ரமலான் மாதம் அதிகமாக அமல் செய்யப்பட வேண்டிய மாதம். காரணம், அந்த மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரொம்ப சிறப்பான பாக்கியம் என்ன தெரியுமா, அல்லாஹுடைய மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பு கிடைக்கும். ரமலான்ல ரொம்ப ஸ்பெஷல் அதுதான். ரமலானுடைய ஸ்பெஷலு மன்னிப்பு தான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய மன்னிப்பு இந்த ரமலான்ல ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா காலங்களிலும் மன்னிக்கக்கூடியவன் தான். ஆனால் ரமலான் மாதத்தில் அவனுடைய மன்னிப்புக்கு ஒரு அளவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் சாம ரமலான், எவர் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தாரோ ஊஃபிர லஹு மா தகத்தம், அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிச்சிருவான். ஒமன் காம ரமலான், எவர் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ ஊஃபிர லஹு மா தகத்தம, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிருவான். அதே மாதிரி யாரு நோன்பாளிகளுக்கு நோன்பு துறக்க செய்கிறாரோ அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிருவான். ரமலான் மாதத்துல எங்கெங்கெல்லாம் பாவ மன்னிப்பு இருக்குதுன்னே தெரியல. அல்லாஹ் பாவ மன்னிப்பினுடைய வாசல்கள், மன்னிப்பினுடைய வாசல்களை அல்லாஹ் ரமலான்ல ரொம்ப விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வரும் பொழுதே மர்ஹபம் பில் முத்தஹிர்னு சொல்லுவாங்களாம். மர்ஹபம் பில் முத்தஹிர், பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதமே உனக்கு நல்வரவு உண்டாகட்டும், பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதமே உனக்கு நல்வரவு உண்டாகட்டும் என்று நாயகம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், ஒமல் முத்தஹிர், என்னத்தை பரிசுத்தப்படுத்தும், எதை பரிசுத்தப்படுத்தும் என்று நாயகம் சஹாபாக்கள் நாயகத்திடம் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முத்தஹிரு துனூபி வல் ஹதாயா, இந்த ரமலான் மாதம் அடியாருடைய எல்லா பாவங்களையும் பரிசுத்தப்படுத்திடும். அன்பான பெருமக்களை, ஹதீஸ்களில் பார்த்தால் நமக்கு தெரியும், ரமலான்னு சொன்னாவே அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம் மழைன்னு அர்த்தம். ரமலானுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதுல ஒரு அர்த்தம், ரமலானுக்கு அர்த்தம் மழை, ரெயின்.
ஏன் இந்த மலை என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டது என்பதற்கு இமாம்கள் சொல்லும் பொழுது, எப்படி மழை பெஞ்சா பூமியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கசடுகளை எல்லாம் நீக்கி பூமியை எப்படி சுத்தப்படுத்துமோ, அதே மாதிரி ரமலான் வந்து விட்டால் அடியாருடைய பாவங்களை நீக்கி சுத்தப்படுத்திடுமா. மழை எப்படி பூமியை அழுக்குகளை விட்டும் சுத்தப்படுத்துமோ, அது போன்று ரமலான் மாதம் அடியார்களை பாவங்களில் இருந்து சுத்தப்படுத்திவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மா ரமலான், நாயகமே ரமலான்னா என்னன்னு கேட்குறாங்க. ரமலான்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்மல்லல்லாஹு ஃபீஹி துனூபல் முஃமினீன வ கஃபரஹா லஹும். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் முஃமினீன்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவர்களை சுத்தப்படுத்தி விடுகிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில் இப்படியும் வருகிறது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, ரமலான் மாதத்தினுடைய ஸ்பெஷலே மன்னிப்பு தான். நாதா முனாதின் மினஸ் ஸமா, ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வருமா, ஒரு சப்தம். ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து ஒரு சப்தம், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லா, உங்களில் எவரேனும் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா, பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து சப்தம் வந்துகிட்டே இருக்கு. யாராவது என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா, கேளுங்க, பாவங்களை மன்னிக்கிறேன், பாவங்களை மன்னிக்கிறேன். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல் மலாயிகத்த தஸ்தக்ஃபிரு லகும் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, ரமலான் மாதத்தில் நோன்பாளிகளுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்கிறது ஒரு பக்கம், மலக்குமார்கள் ஸ்பெஷலாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நமக்காக வேண்டி. ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் நோன்பாளிகளுக்காக வேண்டி, அடியார்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பினுடைய கடைசியில் எல்லா அடியார்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இதா கான ஆஹிரு லைலிஹி குஃபிர லஹும் ஜமீஆ, ரமலான் மாதத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் எல்லாரையும் மன்னித்து விடுவான் என்று கேட்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்டாங்க, அந்த ரமலானுடைய கடைசியில அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான்னு சொல்றீங்களே, அது பிற 27 லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்றீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொல்றாங்க, அல்லாஹ் ரமலானுடைய கடைசியில அல்லாஹ் எல்லா அடியார்களையும் மன்னிப்பான். அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, அந்த கடைசியில மன்னிப்பாங்கிறது அந்த லைலத்துல் கத்ரான்னு? இல்ல, அது வேற, தனி. லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் மன்னிப்பது என்பது தனி, இது அதோடு சேர்க்காதீர்கள், இது தனியாக ஸ்பெஷலாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள், ஒரு ஆளு வீட்டுல வேலை செய்யறாரு, வேலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அன்னைக்கு உண்டான கூலியை கொடுப்பீங்கல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளு வீட்டுல வேலை செய்யறாரு, வேலை செஞ்சு முடிச்சதற்கு பிறகு அன்னைக்குள்ள கூலியை கொடுப்பீர்கள் இல்லையா? அத மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவு மன்னிக்கிறான்னே தெரியல, அவ்வளவு மன்னிப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் வழங்குகிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல இப்படி கோபமா சொல்றாங்க, மன் அதரக்க ரமலான் வலம் இஸ்தக்ஃபர் லஹு ஃபஅபாதஹு அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பதுவா செஞ்சது இல்லை. வரலாறுகள் நீங்கள் பார்த்தால் தெரியும். தனக்காக வேண்டி பொதுவாக யாரையும் பதுவா செஞ்சதில்லை, ஒரு சில முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான். அப்படிப்பட்ட நாயகம், பதுவாவே செய்யாத நாயகம், ஒரு கட்டத்தில் இப்படி சொல்றாங்க, ஒருவர் ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு, ரமலானுக்கு முன்னாடி ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ரமலானுக்கு முன்னாடி ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அப்படி இல்லாம ரமலான் மாதம் முழுவதையும் பெற்றுக்கொண்டார், ரமலான் மாதம் முழுசா உயிரோடு இருந்தாரு, ஆனா அவருடைய பாவங்கள் மன்னிக்கவே படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் நாசமா போட்டுட்டாங்க, அவன் நாசமா போட்டும். ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மாதம். ஒருவேளை ரமலானுக்கு முன்னாடி நீ மௌத்தாயிட்டன்னா உனக்கு அமல் செய்வதற்கு நசீப் இல்லை, பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ரமலான் மாதம் முழுவதும் உயிரோடு இருந்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான அத்துணை வாய்ப்புகளும் கிடைக்க பெற்று உனக்கு ரமலான்ல கூட அல்லாஹ் உன்னை மன்னிக்கலன்னா அப்புறம் நீ இருந்தா என்ன, நாசமா போனா என்ன? அவநாசமாகட்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அளவுக்கு ரமலானில் தன் அடியாருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
அன்பான பெருமக்கள், அல்லாஹ்ட்ட அதிகமாக பாவம் மன்னிப்பை நம்ம கேட்கணும். அவன் புறத்திலிருந்து மன்னிப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பே அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரும் நம்ம கேட்கணும். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை, பெற்றோர்கள், மனைவி, மக்கள், மர்ஹூமீன்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அன்பான பெருமக்களே, ரமலான் மாதத்தை பொறுத்தவரை எவ்வளவு அதிகமாக நாம் அமல் செய்து அதற்குண்டான கூலிகளை நாம் பெற வேண்டுமோ அத்தனையும் பெற வேண்டும். ரமலானுடைய சிறப்பான அமல்கள் என்ன? பகல்ல நோன்பு வைக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதெல்லாம் நம்ம தனியா மாசக்கணக்கில் பேச வேண்டியது வரும். ரமலானில் நோன்பு வைப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். எத்தனையோ பேர் நோன்பு வைப்பதற்குண்டான வசதிகள் இருந்தும் நோன்பு வைக்காம இருக்கிறாங்க. உடம்பு முடியல, நோன்பு வைக்காம இருக்கிறாங்க, நோயாளியா இருக்கிறாங்கன்னா அது வேற விஷயம். அல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். வைப்பதற்குண்டான அத்தனை சக்தியும் இருந்தும் நோன்பு வைக்காம இருக்கிறாங்கன்னா அதை விட ஒரு நசீபு கட்டத்தனை வேற எதுவுமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, ரமலான்ல வைக்க வேண்டிய ஒரே ஒரு நோன்பு, இப்ப இன்னைக்கு பிற 18 ஒரு ஆள் நோன்பு வைக்கல, மின் கைரி உதுரின், ஒரு காரணமும் இல்லை. நோன்பு வைக்காம இருக்கிறதுக்கு ஒன்று சஃபர் போகணும், பிரயாணம், அல்லது கடுமையான நோய் இருக்கணும், எதுவுமே இல்லை, சும்மா வைக்காம இருக்கிறார். இவர் ரமலானுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் இந்த நோன்பை கலா செஞ்சாலும் இதனுடைய நன்மை கிடைக்காதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த ஒரு நோன்புக்காக வேண்டி ஒரே ஒரு 18வது இந்த நோன்புக்காக வேண்டி அவர் ரமலான் கழிச்சு வாழ்நாள் முழுவதும் கலா எடுத்தாலும் இந்த நோன்பு மிஸ் பண்ண அந்த நன்மை அவர் கிடைக்காதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நோன்பில் வைத்திருக்கிறார். ஒன்னும் இல்லை, ஒரே ஒரு ஹதீஸை சொன்னா உங்களுக்கு போதும். ஒரே ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பி. ரமலான்ல நோன்பு வைப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இருந்தாலும் ஹதீஸ்களில் ஒரே ஒரு ஹதீஸ் அரை வரி தான் வருது, அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பி. இந்த நோன்புங்கிறது எனக்காக வேண்டி அடியார்கள் வைக்கிறாங்க, அதனால மலக்குமார்களே இதுக்கு கூலியை நானே எழுதிக்கிறேன்ட்டான் அல்லாஹ். நீங்க எழுதாதீங்க, கரெக்டா எழுதுவீங்க. ஏன்னா நீங்க ரூல்ஸ் பிரகாரம் நடக்கிறவங்க. ஒரு நோன்பு வைத்தால் 50 நன்மை, 2 நோன்பு வைத்தால், உங்களுடைய அமைப்பு அப்படிதான். நான் அப்படிதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொழுதா இத்தனை நன்மை, சுன்ன தொழுதா இத்தனை நன்மை அப்படின்னு உங்களுக்கு நான் டைம் டேபிள் ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துருக்கிறேன். அதனால அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு நீங்க நன்மை எழுதுவீங்க. நோன்புல நீங்க ஒதுங்கிருங்கிறான் தான். நோன்புல நீங்க ஒதுங்கிருங்க, அதுக்கு நான் மார்க் போட்டுக்கிறேன். நான் 50 போடுவேன், 500 போடுவேன், 5000 போடுவேன், 50,000 போடுவேன், 5 லட்சமும் போடுவேன். அஸ்ஸௌமுலி, இந்த அடியார்கள் நோன்பு எனக்காக வேண்டி வைக்கிறாங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக வேண்டி வைக்கிறாங்க. சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எல்லா வசதிகள் இருந்தும் ஏன் ரப்பு சொல்லிட்டான் நோன்பு வைக்க சொல்லி, அவனுக்காக வேண்டி நாங்க வைக்கிறோம்னு வைக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு நான் கூலியை நான் எழுதிக்கிறேன், பேப்பரை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஃபுல் பண்ணிக்கிறேன்ட்டா அல்லாஹ். சில இமாம்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அஸ்ஸௌமுலி வ அன உஜ்ஸாபி. அஜ்ஸி பின்னு சொன்னா நான் கூலி வழங்குறேன்னு அர்த்தம். ஆனா உஜ்ஸாபி, அதுக்கு நானே கூலி ஆயிடுறேன்ட்டு அல்லாஹ். அவனே கூலி, நோம்புக்கு கூலி எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால நானே அதற்கு கூலியாக நான் ஆகிவிடுகிறேன். அப்ப இந்த ரமலானுடைய நோன்பு எவ்வளவு சிறப்பிற்குரியது. ஒரு ஹதீஸ்ல நான் வெளியில பார்க்கும்பொழுது பசியும் பட்னியுமா கிடக்கிறமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள். என்னடா இது பொருத்தமே இல்லாம இருக்கு. நோன்பு வையுங்க பசியும் பட்னியுமா கடந்து சாவுங்கன்னு வரும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, சூமு, நீங்கள் நோன்பு வையுங்கள், தஸிஹு, நீங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள். எப்படி தெரியுமா? நோன்புக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுங்க, நோன்புக்கு முன்னாடி உங்க பாடியை ஒரு டெஸ்ட் எடுங்க, ரமலான்ல நோன்பு வைங்க, பிறகு ஒரு டெஸ்ட் எடுங்க, வித்தியாசம் தெரியும். கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பொய்யாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய நோன்பு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். நீங்க வெளியில பார்ப்பதற்கு வேண்டுமானாலும் காலையிலிருந்து மகரிப் வரை பசியா இருக்கிறமே நீங்க நினைக்கலாம், ஆனால் அதற்குள் அல்லாஹ் எத்தனை ஆரோக்கியங்களை வைத்திருக்கிறார். நிறைய செய்திகள் இதுல எழுதுறாங்க. ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ரெஸ்ட் வேணும். ஒவ்வொரு பொருளும் எதா இருந்தாலும் சரி ஒரு ரெஸ்ட்ங்கிறது வேணும். மனுஷனுக்கு ரெஸ்ட்ங்கிறதே இல்லையே.
24 ஹவர்ஸும் வயிற்றுல கிட்னி எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு குடல்ல இருந்து. ஏன்னா அப்பப்போ தான் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோமே, அதுக்கு ஒரு ரெஸ்டே இல்லையே. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ரெஸ்ட் கொடுக்கலன்னா கெட்டு போயிடும். ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து 3 நாள் ஓடிச்சா 4ஆம் நாள் காயல் அவுட்டு. எந்த பொருளா இருக்கட்டும், ஒரு ஏசியா இருக்கட்டும், தொடர்ந்து ஓடுது ஒரு வாரம், அடுத்த நாள் கம்ப்ரஸர் அவுட்டு. அதனாலதான் நீங்க கம்பெனிகள்ல பார்த்தா திடீர்னு ஒரு ஷட் டவுனை போடுவான், கரண்ட்டுக்கு ஒரு ஷட் டவுன். இது நமக்கு வந்து ஒரு ஷட் டவுன். அது நம்முடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை மிஷினரிகள் என்ன சாதாரண மிஷினரியா? இது வயிற்றுல இருக்கக்கூடிய மிஷினரிகள் சாதாரண மிஷினரியா? உலகத்துல ஒரு வயலால் இந்த மாதிரி மிஷினரியை உண்டாக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான மிஷினரிகள் உள்ள இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லை? அந்த ரெஸ்ட் தான் ரமலான்ல அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்னா இதனுடைய மேனுஃபேக்சர் அவன், இதை உருவாக்குனவன் அவன், இதனுடைய மேடை அவன் உண்டாக்கி இருக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியும் இந்த பாடியை எப்படி மெயின்டைன், அவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? இப்ப நம்ம ஒரு ஏசி வைக்கிறோம், ஒரு 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 கம்பெனி நடத்துறோம், அவன் சொல்லுவான் இதுக்கு ரெஸ்ட் கொடுங்க, அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க, அவன் நமக்கு வழியை சொல்லி தருவான். இந்த உடலை படைத்தது ரப்புல் ஆலமீன். அவன் சொல்றான் உன் உடலுக்கு ஆரோக்கியம் வேணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை நோன்பு இரு. நம்ம நோன்பு இருக்காம இருந்து அவனுக்கு என்ன ஆக போகுது? இல்லை, நம்ம நோன்பு வைக்கலன்னு வைங்க, அதனால அவனுக்கு என்ன, அவனுக்கு என்னதான் குறைய போகுது? ஒன்றும் குறைய போறது இல்லை. அவன் அப்படியே தான், அவனுக்கு ஒன்றும் குறைய போறது இல்லை. நோன்பு வைக்கிறதுனால அவனுக்கு நன்மையும் கிடையாது, நம்ம நோன்பு வைக்காதனால அவனுக்கு தீமையும் கிடையாது. நமக்கு தான் முசீபத். அவன் நோன்பு என்பது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நல்லாவே நமக்கு தெரியும், நோன்புக்கு பிறகு நம்ம பார்த்தா நம்ம பாடியில அவ்வளவு ஃப்ரெஷ் இருக்கும், எவ்வளவோ மாற்றங்கள் நமக்கு தெரியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய நலனுக்காக தான் இந்த நோன்பை வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்த. கடமை எல்லாம் ரெண்டாவது, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், கண்டிப்பா வச்சே ஆகணும், அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம நல்லதுக்கு அல்லாஹ் வைக்க சொல்றான், அப்படி புரியுங்க. நோன்பு வச்சா சொர்க்கம், நோன்பு வைக்காட்டா நரகம், நோன்பு வச்சே ஆகணும் கடமை, அந்த கடமை சொர்க்கம் நரகம் அதெல்லாம் ஓரம் கட்டுங்க. இது இப்படி சிந்திங்க. என்னுடைய ஆரோக்கியத்திற்காக வேண்டி, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, நான் சுகமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, நான் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் எனக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி அது. அவன் எனக்கு தரான், நான் நல்லா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். பண்பான பெருமக்களின் நோன்பின் மூலமாக நன்மைகள் கிடைப்பது என்பது வேறு. உடல்ல அவ்வளவு ஆரோக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் இந்த நோன்பின் மூலமாக. அப்ப அந்த நோன்புகளை நாம் இடைவிடாமல் பிடிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இனி அடுத்து ரமலான்ல நம்ம செய்யக்கூடிய அமல் தராவீஹ் தொழுகை. ரொம்ப சிறப்பான தொழுகை. அன்பான பெருமக்கள், எவ்வளவோ நன்மைகள் அல்லாஹ் தராவீஹ்ல வச்சிருக்கிறான். வருஷத்துல ஒரே ஒரு மாதம் தொழக்கூடியதுதான். மற்ற நாள்லாம் தொழுதா அதுக்கு பேர் நஃபீல் தான். மற்ற நாள் தொழுதா தராவீஹ்ங்கிற பேரே வராது. நீங்கள் 200 ரக்காத் தொழுதாலும் சரி, ரமலான் பிற 1 ஷவ்வால் பிற 1 வரை இஷாக்கு பிறகு தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு மட்டும்தான் தராவீஹ். அதுக்கு பிறகு நீங்கள் ஷவ்வாலில் இஷாக்கு பிறகு 200 ரக்காத் தொழுங்க, அது நஃபீலு தான். இந்த நன்மை அதில் கிடைக்காது. தராவீஹுடைய நன்மை மற்ற எந்த மாசத்திலையும் கிடைக்காது, தராவீஹ்ல மட்டும்தான். அன்பான பெருமக்கள், எவ்வளவு சிறப்பான தொழுகை. ஆனா அந்த தொழுகையுடைய விஷயத்தில் இன்னைக்கு நம் சமுதாயம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு பலகீனமா இருக்கிறாங்க. பிற 1 பார்த்தா பள்ளி ஜதப்பா இருக்குது, அடுத்து 17 தான், அதை விட்டா 27 தான். அப்படிதான் பிற 1, அதுக்கப்புறம் 17, அதுக்கப்புறம் 27. இன்னும் சில பேரை பார்த்தா யாரை குறை சொல்றது இல்லை, அந்த தராவீஹினுடைய அந்த பலனை நம்ம இழக்கிறோம். அன்பான பெருமக்கள், நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த ரமலான் நமக்கு கிடைச்சாதான் கிடைச்சது, அடுத்த ரமலான் கன்ஃபார்ம் கிடையாது. அப்போ கிடைக்கிற இந்த ரமலானை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும், நல்ல முறையில். இப்போ காலையில் கூட ஒரு ஜனாசா நான் கேள்விப்பட்ட செய்தி. யாருக்கு அல்லாஹ் எப்போ மௌத்தை எழுதியிருக்கிறான்னு தெரியல, மௌத்தை பார்க்குறோம், கண்கூட அறிகிறோம், ஏறமாட்டுறது பாருங்க. துனியா ஃபுல்லாக உள்ள என்றாக இருக்கிறதுனால நமக்கு மௌத்துடைய பயமே இல்லை. காலையில் 10 மணி 11 மணிக்கு ஒரு ஜனாசா, நேற்று காலையில் மௌத்தானவர், வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ வீட்டு வேலைக்கு போயிருக்கிறாரு, கரண்ட் ஷாக் அடித்து கொஞ்ச நேரத்துக்குள்ள மௌத்து. அவருடைய பிளான் என்ன தெரியுமா? ரமலானுக்கு பிறகு வீட்டு பூச்சி வேலைகள் எல்லாம் பூசிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் வீட்டில் குடியேறணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அவருடைய பேர் எதில் இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத்துடைய இரவுடைய ஹதீஸில் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க இல்லையா? எத்தனையோ மக்கள் கல்யாணம் முடிக்கணும், வீடு கட்டணும், அது செய்யணும், இது செய்யணும், நிறைய பிளான் போட்டு வைப்பார்கள்.
இஸ்முஹு ஃபில் மௌதா, அவருடைய பெயர் மௌத்துடைய லிஸ்ட்ல இருக்குன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார் நிறைய, நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும், மக்களுக்கு கல்யாணம் முடிக்கணும், வீடு கட்டணும், பயணம் போகணும், சம்பாதிக்கணும், அது செய்யணும். ஆனா அவரோட பேர் எதுல இருக்கும்? ஃபில் மௌதா, ஃபி ஸஹீஃபத்தில் மௌதா, மௌத்துடைய லிஸ்ட்ல இருக்கும். இவர் ரமதானுக்கு பிறகு வீடு எல்லாம் கட்டி சந்தோஷமா உள்ள போகணும் பிளான் பண்ணவர் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. அவருக்கு தெரியுமா இப்படி ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு நம்ம மௌத்தாகவோங்கிறது தெரியுமா? இதுதான் மௌத்துடைய நிலைமை, யாருக்கு எப்போ வருங்கிறது தெரியாது. அப்ப கிடைக்கக்கூடிய அந்த ரமதானை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாரும் சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் யாருக்குமே கேரண்டி கிடையாது, யாருக்குமே கேரண்டி கிடையாது. கிடைக்கக்கூடிய ரமதான் என்னுடைய கடைசி ரமதான், எந்த அளவுக்கு அமல் செய்யணுமோ அந்த அளவுக்கு அமல் செய்யணும். யாருக்கு என்ன நஷ்டம்? பிற 1ல வந்துட்டு அப்புறம் 17ல வந்துட்டு அப்புறம் 27ல வந்துட்டு போன யாருக்கு என்ன நஷ்டம்? யாருக்கு என்ன? அதனால என்ன அல்லாஹ்வுக்கு என்ன ஆக போறது? ஒன்றும் இல்லை. நீங்களா உங்களை ஏமாத்திக்கிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்களா உங்களை ஏமாத்திக்கிட்டீங்க. சில பேரை பார்த்தா தெரியும், 8 ரக்காத் தொழுதுட்டு போயிடுவாங்க. குறைய நான் சொல்லல, அவங்க இஷ்டம். அதுக்கு ஏதாவது ஹதீஸுகளை ஆதாரம் காட்டுறாங்க, 8ஓட போயிடுறாங்க. சில பேர் 20 தொழுதுட்டு போறாங்க. அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் காம ரமதான, எவர் ரமதான் மாதத்தில் நின்று வணங்குவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம, அல்லாஹ் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். வேற 1ல வந்தா 1க்கு மன்னிப்பு கிடைக்கும், அடுத்து 17ல வந்தா 17ல மன்னிப்பு கிடைக்கும், 27ல வந்தா 27ல கிடைக்கும். அவ்வளவுதான். 8 ரக்காத்தோட போடுறாங்களா, 8 ரக்காத்தோட மன்னிப்பு முடிஞ்சு போச்சு. 20 ரக்காத் தொழுகிறாங்களா, 20 ரக்காத்துடைய மன்னிப்பு கிடைக்கும். அவ்வளவுதான். யாருக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ எடுத்துக்குங்க. எனக்கு பிற 1க்கும் 17க்கு 27க்கு போதுமா? 3 நாள் வந்தா போதும். அல்ல பிற எனக்கு 8 ரக்காத்தோட எனக்கு மன்னிப்பு போதுமா? 8ஓட முடிச்சுக்குங்க. இல்ல 10ஓட போதுமா? 10ஓட முடிச்சுக்குங்க. இல்ல எனக்கு 12 ரக்காத்தோட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு போதும், 12ஓட முடிச்சுக்குங்க. இல்ல எனக்கு 20 ரக்காத்து பிளஸ் வித்ர் வர வேணும், வித்ர் வர தொழுவுங்க. என்ன இருக்குது இப்போ? உங்களுக்கு எவ்வளவு மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தொழுதுங்க. எனக்கு 2 ரக்காத்தோட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு போதும், 2 ரக்காத்தோட அல்ஹம்துலில்லாஹ் எஞ்சி போயிருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு அதிகமா வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா தொழுது கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதான் மாதத்தில் நின்று வணங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல, நம்ம தொழுகையில் இருக்கின்ற வரை 9 மணிக்கு தராவீஹ், 8:45, 9 மணிக்கு தராவீஹ் ஆரம்பிக்கிறோம், 10:30 மணிக்கு முடியுதா? இந்த 1.5 மணி நேரம் மலக்குமார்கள் தொழக்கூடியவர்களுக்காக வேண்டி அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா தொழுகைக்கும், தராவீஹ் மட்டும் இல்லை, எல்லா தொழுகைக்கும், எல்லா தொழுகைகளுக்கும் நம்ம தொழுகையில இருக்கின்ற வரை மலக்குமார்கள் துஆ செய்ய, அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் செய்வாயா. மலக்குமார்கள் தொழக்கூடியவர்களுக்கு என்ன செய்யறாங்க? துஆ செய்யறாங்க. அந்த துஆ 1க்கும் 17க்கு 27க்கு போகுதுன்னா ஓகே 3 நாளைக்கு வாங்க, அல்லது வெறும் 8 ரக்காத்தோடு போகுதுன்னா ஓகே 8 ரக்காத்துக்கு மட்டும் துஆ வாங்கிக்கோங்க. இல்ல 12 ரக்காத்துக்கு வேணுமா 12 ரக்காத்துக்கு, அவங்கவுங்க இஷ்டம். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல யாரையும் நிர்பந்தப்படுத்துறதுக்குலாம் இல்லை, அவங்கவுங்க இஷ்டம். யாருக்கு எவ்வளவு தொழுது எவ்வளவு நன்மையை பெற முடியுமோ பெறுங்க. யார் எவ்வளவு தொழுது மலக்குமாருடைய துஆவை பெற வேண்டுமோ பெற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். 8 ரக்காத்து தொழுகைன்னு 20 ரக்காத்து தொழுன்னு சொல்ல முடியாது, 20 ரக்காத்து தொழுகைன்னு 8 தான் தொழுன்னு சொல்ல முடியாது, அல்லது 1க்கும் 17க்கு 27 வர்றவங்ககிட்ட டெய்லி தான் வரணும்னு சொல்லலாம் முடியாது. உங்க இஷ்டம் அது. லா இக்ராஹ ஃபித்தீன் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய வழி எங்களுடைய வழி எங்களுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அது இந்த ரமதான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அன்பான பெருமக்களே, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தராவீஹ்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தொழக்கூடியது. அந்த தராவீஹ் கூட நமக்கு சரியாக தொழுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் வேற எப்பதான் நம்ம தொழுகுவோம்? உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு சாம்பிள் நான் சொல்றேன். தராவீஹ் தொழுகிறது ஒரு பக்கம், தொலை வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அல்லாஹ்னு நின்றிய தொலை வைக்கிற ஹாஃபில் இருக்கிறாரு, அவர் தொலை வைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா? எதுக்கு சொல்ல வர, நமக்கு தொழுகிறதுக்கே நேரம் கிடைக்கிறது இல்லை, தராவீஹ் தொழுகிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அதை தொலை வைக்கிறாரு ஒரு ஹாஃபில், எவ்வளவு சிரமப்படுவார் தெரியுமா? முதல் சிரமம் பாடத்துல உள்ள சிரமம். முதல் சிரமம் என்ன நினைக்கிறீமா? தக்பீர் பண்ணி அது வாட்டில் ஓதுறாரு, சாதாரண விஷயமா? 30 ஜுஸுவை பிற 1லிருந்து ஆரம்பிச்சு 27ல கொண்டு வந்து நிறுத்துறாரு.
சாதாரண விஷயமா? அதுக்கெல்லாம் அல்லாஹ் தான் மறுமையில கூலி கொடுப்பான். இங்கெல்லாம் உங்களால எல்லாம் கூலி தான் கொடுக்க முடியாது. தராவீஹ் தொலை வைக்கக்கூடிய ஹாஃபிதுகளுக்கு ஊர்ல உள்ள அவ்வளவு பேர் சேர்ந்தாலும் அதற்குண்டான கூலியை கொடுக்க முடியாது. ரப்பு மறுமையில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கை தான். முதல்ல பாடத்தினுடைய பிரச்சனை என்ன? பாடத்தினுடைய பிரச்சனை பெசகாம ஓதணும். கிட்டத்தட்ட அந்த குர்ஆன்ல 145 இடங்கள் பெசகக்கூடிய இடம். உங்களுக்கு சொன்னா புரியும். யகூலுன மத்தா ஹாதல் வாதி இன் குன்தும் சாதிகின் பல இடத்துல வருது. பல இடத்துல யாசீன்ல வருது, தபாரக்ல வருது, நேத்து ஓதப்பட்ட பாடத்துல வருது, எங்கெங்கிலாமோ வருது. அது ஓதும் போது ரொம்ப கவனமா ஓதணும். ஒரு செகண்ட் சிந்தனையை மாத்தினாலும் வேற எங்கேயோ கொண்டு விட்டுரும். ஹாஃபில் தொழு வைக்கிறது சாதாரண. எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு தொழு வைக்கிறாங்க? எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும்? அந்த ஹாஃபிதுடைய சிரமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் சொல்கிறேன். பாட ரீதியா பயங்கரமான பிரச்சனை இருக்கு. பெசகாம ஓதணும், பெசகாம ஓதணும். கொஞ்சம் சிந்தனையை வேற பக்கம் செதறன்னு சொன்ன அலிஃப்லாமில் இருந்து நேரம் அம்மாவை கொண்டு வந்து விட்டுரும். அன்பான பெருமக்களே, இது முதலாவது. ஒன்னும் இல்லை, இந்த பாடத்தினுடைய சிரமம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இந்த 27ஓட குர்ஆன் தமாம் ஆயிரும். இல்லை 28, 29, 30வது நோன்பு இருந்தா ஓகே. 3 நாள்கள் ஜமாத்தார்கள் தொழுவதற்கு அனுமதின்னு சொல்லிடுவோம். 27ஓட குர்ஆன் கம்ப்ளீட் ஆயிரும். இப்ப 28, 29, 30 வந்தா 30 ஜமாத்தார்கள் தொழுவதற்கு அனுமதி. யார் யாரெல்லாம் தொழுவீங்களேன்? யாசீன் தொழுவீங்க, ஒதுஹா சூரா வந்துங்களேன், நின்று தக்பீர் கட்டுங்களேன். அப்ப உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஃபீலிங். ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு 2 ரக்காத்துங்க சும்மா அல்ஹம்து சூரா ஓதிட்டு சும்மா குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க. பெரிய சூறாலாம் போக வேண்டாம். அது தெரிஞ்ச யாசீனை ஓதுங்க, தபாரக்கு ஓதுங்க. ஒரு 2 ரக்காத் இந்த இடத்துல தொழுவீங்க. அதனுடைய கஷ்டம் தெரியும். அன்பான பெருமக்களே, இது பாட ரீதியான பிரச்சனை. அடுத்து உடல் ரீதியான பிரச்சனை, வேற ரீதியான பிரச்சனை. நீங்க பார்த்தா தெரியும், வாட்ஸ்அப்ல அடிக்கடி செய்து வரும். திடீர் அவசரம் ஹாஃபில் தேவை, அவசரம் ஹாஃபில் தேவை. என்ன? தொழுவைக்க வந்தாரு, 10 நாள்ல உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிட்டார். தொழுவைக்கிறதுக்கு பள்ளியில ஆள் இல்லை. பள்ளிக்கு தொழுவைக்க வந்தார், திடீர்னு அவர் அத்தாக்கு உடம்பு சரியில்லை, ஐசியூல இருக்கிறார், ஆபீஸா போயிட்டார், தொழுவைக்க பள்ளியில ஆள் இல்லை. எவ்வளவு சிரமங்கள்! பாட ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை. அது போக நோய் வந்துச்சுன்னா பெரிய சிரமம். எத்தனை சிரமங்களை தாண்டி ஒரு ஹாஃபில் தொழு வைக்கிறாருன்னா எதுக்கு? அன்பான பெருமக்களே, வேற ஒன்னன்னைக்கே எனக்கு ஆச்சரியம். இதுவரை எனக்கு ரமலான்ல இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இல்லை. இந்த வருஷம் அல்லாஹ் ஏன் கொடுத்தாங்கிறது தெரியல, அல்லாஹ்வுக்கு தெரியும். பிற 1ல எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சலோட தராவியை தொழு வச்சேன். பிற 2ல என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அங்கே உட்காந்து குரானை ஓதிக்கிட்டு இருக்கிறேன். திருவாரூர் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து குரானை ஓதிக்கிட்டு இருக்கிறேன். பிற 2ல ஆரம்பிச்ச இருமல் சளி இன்னைக்கு வரை என்னை விட்டு நீங்கல. டாக்டர்கிட்ட காட்டியாச்சு, ஊசி போட்டாச்சு, மருந்து சாப்பிட்டாச்சு. டாக்டர் சொல்றாரு, ஏசி உங்களுக்கு இப்போதைக்கு தராவிக்கிற பிரச்சனை. ஏன் ஒரு ஆளுக்காக வேண்டி ஏசியை நிப்பாட்ட முடியுமா? ஏன் ஒரு ஆளுக்காக வேண்டி இல்லை, ஏசியே இல்லாம என்னாலையும் ஓத முடியாது. சிரமம், சிரமத்துக்கு மத்தியில் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இருமல் பகல்ல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு நேரம் பேசியிருக்கேனே, ஒரு இருமல் வந்துச்சா எனக்கு நைட்ல வரும். ஏன்னா அந்த ஏசி பிரச்சனை. அது போக அன்பான பெருமக்களை, இடையில வைத்த வலி வந்தது, திடீர்னு யூரின் இன்ஃபெக்ஷனு, பிற 17 அன்னைக்கு கடுமையான தலைவலி. இத்தனையும் தாங்கிக் கொண்டு நம்ம உட்காந்து தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்லலாம், எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, நீங்க வரலன்னா யார் கேட்பா? உங்களுக்கு ஒரு நாள் தலைவலி, வீட்டில் படுத்துட்டீங்க, அதுக்கு என்ன யார் கேட்க போறா? நாங்கள் வராமல் இருக்க முடியுமா? தலைவலியா இருந்தா வரணும், வைத்த வலியா இருந்தா வரணும், மயக்கமா இருந்தா வரணும். என்ன சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு வந்து தொலை வைக்கணும். ஏன் அன்பான பெருமக்கள், ஏன் இந்த மாதிரி வரணும்னா, என்னுடைய உஸ்தாத்மார்கள் சொல்வார்கள், ஹாஃபிதுகள் ரமலானில் தராவீக மிஸ் பண்ணாங்கன்னா அவங்க பாடத்துக்கு கேரண்டி கிடையாதுன்னு. ரமலான்ல ஹாஃபிதுகள் தராவீக மிஸ் பண்ணாங்கன்னா, தொலைக்காமல் இருந்தால் அவங்களுடைய ஹிஃபுது பாடத்துக்கு கேரண்டி கிடையாது. அதனால் நீங்க விட்டுறாதீங்கன்னுட்டாங்க. சில சமயங்கள்ல நமக்கு இந்த சிரமங்களை பார்க்கும் பொழுது இப்படியே மனசு வரும். நிர்வாகத்தை சொல்லிடுவோம், அடுத்த வருஷம் ஒரு ஹாஃபிதை வைங்க. ஏன்னா எத்தனையோ பள்ளிகள்ல ஹாஃபிது இல்லாத இமாம்கள் இருக்கிறாங்க, தராவிக்கு மட்டும் ஹாஃபிதுகள் வருவாங்க. இந்த உடல் ரீதியான பிரச்சனைக்காக வேண்டி நிர்வாகத்தை சொல்லி அடுத்த வருஷம் தராவிக்கு மட்டும் ஒரு ஹாஃபிதை போடுங்க, அல்லது சப்ஸ்டியூட் ஒரு ஆளை போடுங்க, 2 இமாமா தொலை வைக்கிற மாதிரி. அப்படியெல்லாம் மனசு வரும் இந்த சிரமங்கள் வரும் பொழுது. ஆனா அடுத்த தராவிக்கு வரணும், ஆட்டோமேட்டிக்கா புத்துணர்ச்சி வரணும், தொலை வைக்கணும், தானாவே தொலை வைக்கணும், யாரும் சப்ஸ்டியூட் வரக்கூடாது. காரணம் என்ன? அந்த ரமலான்ல கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் அதை விட்டு அப்புறம் கிடைக்காது.
ரமலானில் தொலை வைக்கக்கூடிய பாக்கியத்தை விட்டால் இனி வேற மாசத்துல கிடைக்காது. அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் இத்தனை சிரமங்கள் ஹாஃபில்களுக்கு வந்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாம தொழு வைக்கிறாங்கன்னா அந்த பாடத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி. அதனாலதான் நமக்கு முன்னோர்கள் சொல்வார்கள், ரமலான்ல ஒரு ஆளு தொழாட்டா இனி எந்த காலத்திலையும் தொழ மாட்டான், ரமலான்ல ஒரு ஆளு திருந்தாட்டா வேற எந்த காலத்திலையும் திருந்த மாட்டான், ரமலான்ல ஒரு ஆள் அல்லாஹுவை பயப்படாவிட்டால் வேற எந்த காலத்திலும் அல்லாஹுவையும் பயப்பட மாட்டான். அன்பான பெருமக்களே, ஹாஃபிலா இருக்கக்கூடிய நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில நாங்க தொலை வைக்கும் பொழுது தொலை வரக்கூடிய நீங்கள் அந்த சிரமத்தை பார்க்க கூடாது. இன்னும் சொல்லப்போனா நம்ம தராய் தொழுகைலாம் ஒரு தொழுகையே கிடையாது. 9 மணிக்கு ஆரம்பிச்சு 10 இதெல்லாம் ஒரு டைமா. 9 to 11 தான் தராபியுடைய சரியான டைம். யார் சொன்னா 9 to 10 மணிக்கு தராபியை முடிக்கணும்? அது என்ன சாதாரண காலமா இருந்தா ருக்கு சுஜூது அத்தஹியாத் எல்லாம் நார்மலா இருக்குது. ரமதான்ல மட்டும் அல்லாஹ் அக்பர் சமீ அல்லாஹ் லிமன் ஹமீதா அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படி இருக்குதா? ரமதான்ல மட்டும் ஸ்பீடா தொழு வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் தொழு வைக்கணும் இருக்குதா? சாதாரண காலங்கள்ல எப்படி தொழணுமோ அப்படிதான் தராவீஹும் தொழணும். ஃபாஸ்டா தொழணுங்கிறதெல்லாம் கிடையாது. யார் சொன்னா தராவீஹுக்கு ஃபாஸ்டா தொழு வைக்கணும்னு? தொழ வைக்க கூடாது. தராவீஹ் தொழு வைக்கும் பொழுது குர்ஆனை புரியாத அளவுக்கு ஃபாஸ்டாக ஓதினால் அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் நீங்க ஓதிட்டு இருக்கிறோம், ஒன்றும் புரியுறது இல்லை. இன்னும் சொல்ல போனா யார் ரொம்ப குயிக்கா ஓதி முடிக்கிறாரோ அவர் தான் கிரேட் இமாம். 10 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டார், சூப்பர் இமாம். கரெக்டா நிறுத்தி அத்தையாத்து ஓதி புரியுற மாதிரி அவர் என்ன இழுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்படி அப்படி ஆயிப்போச்சு. விளங்குனாலும் சரி விளங்காட்டாலும் சரி அதுக்கு ஒதுரா ஓதிட்டு போயிடலாமே, எதுக்கு முழு குரான் ஓதணும்? அட என்ன ஓதுறேங்கிறதே பின்னால் நிக்கிறவங்களுக்கு விளங்கு இல்ல. ஹபீராங்கிறாரு, பசீராங்கிறாரு, அலிமாங்கிறாரு, என்ன ஓதுறாருன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு முழு குரான்? ஒதுராலேருந்து ஓதி குல ரப்பி நாசர் ஓதிட்டு போயிடலாமே. இன்னைக்கு சடங்குகளாக ஆயிடுச்சு, எல்லாமே சடங்கு. 9 to 10 டான்னு தராவியை முடிச்சிடணும். 10 ஆளுக்கெல்லாம் பள்ளியை விட்டு வெளியே போயிடணும். ரசூலுல்லாஹ் போட்ட சட்டமா? எதுக்கு சொல்ல வர, கிடைக்கக்கூடிய அந்த தராவி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். கிடைக்கக்கூடிய இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அன்பான பெருமக்களை, ரமலான்ல செய்யக்கூடிய அமல்கள் நிறைய அமல்கள், ஒரு சில செய்திகள் மட்டும்தான் பேச முடிந்து. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி நிறைய அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி பைத்துல் மால் சம்பந்தமாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு வரோம். நமது ஊருக்கு பைத்துல் மால் ரொம்ப அவசியம். எல்லா ஊர்களிலும் செய்யப்பட்டாலும் நமது ஊருக்கு ரொம்ப அவசியம். காரணம் என்னன்னா, நமது ஊர் மக்களை பொறுத்தவரை வெளியில எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் ஒரு கண்ணியமான ஊர், ஒரு ஒரு மதிப்பு மிக்க ஊர். நம்ம ஊர் நம்ம வசதி உள்ள ஊருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மற்ற ஊர்லேருந்து இங்கே வந்தால் பிரச்சனை இல்லை. இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போனால் கூத்தாநல்லூர்லேருந்து அங்கே வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம கொடுத்து தான் பழக்கம். நம்ம ஊர் கொடுத்து தான் பழக்கமே தவிர எங்கேயும் வாங்கி பழக்க முடியாது. ஆனால் நம்ம ஊரில் கஷ்டப்பட்டவங்க நொடிஞ்சவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வெளியில் போய் எல்லாம் கேட்க முடியாது. இன்னும் சில கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் இந்த பைத்துல் மால் பெரிதளவில் உதவி கொடுத்துக்கிட்டே வருது. நிறைய மக்கள் உதவி பெற்றிருக்கிறாங்க. இந்த நோட்டீஸில் கூட நீங்கள் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது, எவ்வளோ பேர் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் அழகான முறையில் போடப்பட்டிருக்குது. அதனால இந்த பைத்துல் மாலுடைய வளர்ச்சியில உங்களுடைய முழு பங்களிப்பையும் நீங்கள் செலுத்தி இந்த பைத்துல் மால் மென்மேலும் சிறப்படைவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதையும் பணிவான முறையில் சொல்லிக்கொண்டு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி